ஊராட்சி சார். என் பேர் ரமணி ராஜ். டிகிரி படிச்சிருக்கேன் சார். 2011 to 2019 தான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி. எங்கே ஒர்க் பண்ணீங்க? ஒர்க்கிங் பிளேஸ் சென்னை சார். சென்னை வந்து கோவன் சீசன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஐடி ஒர்க் பண்ணி 2019 எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணும்போது இங்கே வந்து நின்று ஜெயிச்சாச்சு. நம்ம தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிக பர்சன்டேஜ் ஓட்டு. 87%. எத்தனை பேர் சார் போட்டினா? 3 பேர் சார். நம்ம 3014 ஓட்டு விழுந்தது. நமக்கு வந்து 2587 ஓட்டு சார். வெரி வெரி ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் வந்து இன்னொருத்தவங்க இதில் ஏதோ ஊர் தெரியல எனக்கு. இது ஆக்சுவலாக வந்து சார் நாங்கள் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து 10 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஆகுது குழந்தைல. எவரி ஏப்ரல் மே மாதத்துல வந்து எல்லாரும் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்ட்டு ரஷ்ஷிங்காக இருப்பாங்க. பார்த்தா நமக்கு மட்டும் என்னடா அது நடக்கலையே சொல்லிட்டு அதுக்காக தான் ஆரம்பிச்சிது. எப்படின்னா பசங்களை வந்து ஏழை பசங்களை தேடி போய் நாங்கள் ஃபீஸ் நாங்களே கட்டுறது. அந்தமாரி கட்டி அது அடிக்ஷன் மாரி ஆகிடுச்சு. இப்போ 2020 வந்தப்போ வந்து 23 பேருக்கு எங்கள் பஞ்சாயத்தில் ஃபீஸ் வரணும். 2021 கொரோனாவில் ஃபீஸ் ஜாயின்லாம் பண்ணல யாரும். அப்போ 2022 வந்து 19 பேர், 23 வந்து 27 பேர். இந்த வருஷம் இப்போ ஸ்டில் இப்போ இவங்களுக்கு திரும்ப கட்டிட்டு இருக்கோம். 2020 வந்து ஜெயிச்ச உடனே கார் எங்கள் வீட்டில் வந்து 2-3 கார் இருக்குது சார். அம்மா கார் இருக்குது. ஊராட்சி மன்ற தலைவர் எழுதணும், காரில் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. டிசைன்லாம் கொடுத்தாச்சு. ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தப்ப அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பார்த்தா ஆம்புலன்ஸுக்கு அலையலாம் எங்கேயுமே இல்லை. அப்பா முடிவு பண்ண அந்த டிசைன்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இன்னும் வண்டியிலலாம் கார்லாம் பேர் எழுதுனா ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ்லாம் பேர் எழுதுன்னு சொல்லி 2022 வாங்கின ஆம்புலன்ஸ் வாங்கி ஃபஸ்ட்டு பேர் எழுதுனாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் யார் ரிலீஸ் இது பண்ணனா இல்லை. மக்கள் வந்து எந்த யாருக்கு உடம்பு சரியில்லை அவசர சிகிச்சை இந்த ஆமாம் சார். தஞ்சாவூர் சென்னை வரைக்கும். இப்போ வந்து இங்கேருந்து பாண்டிச்சேரி, இங்கேருந்து கும்பகோணம், திருவாரூர். நம்ம வந்து இப்போ ஒன்ஸ் நம்ம சிதம்பரம் போயாச்சுன்னு வச்சுக்கலாம், அங்கேருந்து நம்ம பேஷண்ட் ஆச்சுட்டு போக முடியாது. ஏன்னா வந்து அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் பிரச்சனை பண்ணுவாங்க. டேரெக்டாக இருந்து பாண்டிச்சேரினா இது அதில் வந்து ஃபுல் ஃபெசிலிட்டி வரும்னு சொல்லிட்டு மானிட்டர்னு ஒரு ஃபுல்லாக அந்த ஐசியூவில் இருக்கும்ல சார், அதெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியல அந்த வேலை. ஆனால் போயிட்டு தான் இருக்கு வண்டி. இப்போ தேவைப்பட்டவங்களுக்கு மட்டும் விட்டுட்டு இருக்குது. இப்போ நெருக்கத்தில் இருக்கவங்க வந்து கேட்பாங்க, கொடுத்துட்டு இருக்குது. இப்போ அது எல்லாமே செட் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து விட போகுது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. எவ்ரி வீக் வந்து ஒரு ஏரியாவுக்கு போய் சுகர் டெஸ்ட், பிபி எடுக்கலான்னு ஒரு பிளான். இலவசமாக இந்த மோட்டிவ் வந்து வந்ததுக்கு காரணம் வந்து ஃபாதருக்கு உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து கொரோனா அப்போ ஆம்புலன்ஸ் வந்து வித் ஆக்சிஜனோட திருவாரூர் போகிறதுக்கு வந்து 6500 கேட்டாங்க. அப்போ வந்து நான் சேலத்தில் வந்து என்னோட தம்பியோட மாமனார் இறந்துட்டார் கொரோனாவில். அதுக்கு பேருந்தாலும் என்னால் அங்கேருந்து சென்ட் பண்ண முடியல. அதுவும் ஒரு பெரிய இம்பேக்ட். இந்த 2 இம்பேக்டால காரு வீடு எதுலையுமே ஊராட்சி மன்ற தலைவர்னு எழுதக்கூடாது. எழுதுனா முதல்ல ஆம்புலன்ஸ் தான் எழுதுன்னு சொல்லி அது ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சார் இப்போ இந்த எம்பிபிஎஸ் ஏதோ படிக்க வச்சீங்க, அது ஏனாக்குடியில் வந்து 2018 சார். நான் வராதுக்கு முன்னாடியே வந்து ஏனாக்குடி எங்கே இருக்கு? ஏனாக்குடி இங்கே இருக்குது சார், பக்கத்தில் தான் இருக்குது. ஏனாக்குடி எந்த மாவட்டம் அது? இங்கே சார், இங்கே பக்கத்தில் அந்த அக்னி ஊராட்சியில் வரும். அது அதில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணு வந்து பெஸ்ட்டு ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு மார்க்காம். நீட்டில் வந்து ஃபஸ்ட் மார்க் நம்ம மாவட்டத்தில். அந்த பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணாங்களா. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ ஃபீஸு கவர்மெண்ட் காலேஜ் தான். அது கவர்மெண்ட் ஃபீஸு 15,000 ஃபீஸு. ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமாக இப்போ இதாகிடுச்சு. நான் என்ன பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஎஸ் குரூப் இருக்குவாங்களா, அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இதில் லிங்க் பண்ணி விட்டு இப்போ அந்த பொண்ணு முடிச்சுட்டு இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு. எவ்வளோ கட்டிங்க அந்த பொண்ணுக்கு? அது அதிகம் சார். ஹாஸ்டல் ஃபீஸு 30,000, மிஸ் ஃபீஸு 20,000 கவர்மெண்ட் காலேஜ் பட்டுக்கோட்டையில் தான். ஆனால் வந்து இயர்லி வந்து 90,000 கட்டணும். இயர்லி 90,000 வரும் சார். இப்போ நல்ல பஸ் மார்க்குன்னா வெறும் பெரிய 15,000 தானே சார்? அது பாருங்க, அதுக்கு நான் ஒரு டாக்டர் சௌமியான ஒரு குரூப்பே போட்டு வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா காசு அமுச்சுக்கிட்டே இருக்கும். நான் கூட என்னடா அது கவர்மெண்ட் காலேஜ்லாம் வந்து ஈஸியாக டாக்டராக இல்லைன்னு பார்த்தா பாருங்க, அன்றைக்கி ஒரு எப்போ 2023 வந்து 23,200 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஃபீஸை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன புக்காக இருந்தாலும் சரி நாங்கள் அமுச்சு விட்டுறது. அங்கே பாருங்கள் 4,850 ரூபா. அதுக்கப்புறம் 16,500 ரூபா.
21,600 இது ஃப்ரீ காலேஜ்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க கட்டுற ஃபீஸை பார்த்தா நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ள ஃபீஸ் மாரி இருக்கும் பாருங்க. திரும்பவும் வந்து அந்த இது வருஷத்துல 23 ஜனவரி வந்து 14,440 ரூபான்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாருங்க நிறையா செலவாகுது. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம மெடிக்கல் படிக்காததால தான் நமக்கு தெரியல. இது ஃப்ரீயாக படித்தாலும் வருஷத்துக்கு 1 லேக் கண்டிப்பாக தேவைப்படும். சார் இப்போ வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா சார்? இது சார் வள்ளுவக்குடி சார், நம்ம பஞ்சாயத்து. ஆமாம், நம்ம பஞ்சாயத்து வேறு பஞ்சாயத்து. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் இது மொத்தம் மக்கள் தொகை எவ்வளவு? இங்கே மக்கள் தொகை வந்து 5000. இப்போ வந்து கவுண்டிங் இப்போ ஏறிட்டு இருக்கு சார். 5,000 ப்ளஸ். இது சார் வெட்டினரி ஹாஸ்பிட்டல். வெட்டினரி வந்து எங்களுக்கு இல்லை சார். வெட்டினரி ஆக்சுவலாக ரெக்வஸ்ட் எங்களுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் வந்து அந்த டைமில் லாஸ்ட் 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து இடம் இல்லாதால வேறு இடத்துக்கு போயிடுச்சு. வாட்டருக்கு வந்து ஒரு 4 போர் புதுசாக போட்டுருக்கு சார். அப்புறம் ரோடு வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 250 மீட்டர் ஒன்று, 120 மீட்டர் ஒன்று, என்ஆர்ஜிஎஸ் கருங்கல் கப்பி சில 625 மீட்டர் ஒன்று. அது பெரியது. அது தார் ரோடு கேட்டோம், அது எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னால் கருங்கல் கப்பி சாலையாக போட்டுக்கிட்டு வேறு ஸ்கீமில் போட்டுக்கலான்னு போட்டாச்சு. சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கலெக்டர் எங்களுக்கு ஒரு டிராக்டர் கொடுத்துருக்காரு சார். நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு. வண்டி குப்பை வண்டி கொடுத்துருந்தாங்க, ஆனால் அது ஒர்க் ஆகல. அதனால் டிராக்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து ஒரு லாஸ்ட்டு மந்த் தான் எங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆச்சு. இன்னும் எவ்ரி வீக் டேஸ் 1 டே வந்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் வேற எப்படின்னா தண்ணிலாம் ரொம்ப அடிப்படையாக எல்லாமே எல்லா இடங்களும் போயிட்டு இருக்குல்ல சார்? இருக்கும். தண்ணி ரோடு சாலை வசதி மோஸ்ட் நகரை கவர் பண்ணும்போது இந்த ரோடு மட்டும்தான், இந்த ரோடு தான் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற இதெல்லாம் கருங்கல் கப்பி சாலை எல்லாத்தையும் தொட்டிருக்கோம். ஏன்னா நகரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாங்ஷன் பண்ண மாட்டாங்க சார். தெருவில் சாங்ஷன் பண்ணுறாங்க. இந்த தேர்ட் அக்கௌண்ட்ல வந்து பணத்தெல்லாம் வந்து முதலமைச்சர் நிதின்னு எடுத்தாங்க சார். ஆமாம் சார். அது வந்து அதை பற்றி வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன் சார்? நமக்கு நம்மளோட நிதி வந்து சும்மா இருக்கிறது வந்து மக்களுக்கு தான் போகுது. மக்களுக்கு தான் போகுது. அந்த நிதி வந்து நம்ம அக்கௌண்ட்ல சும்மா இருக்கிறதோட அது போய் நம்ம சுற்றி நம்மள்ட்ட தான் சார் வரும். அது ரைட். இப்போ வந்து அந்த தேர்ட் அக்கௌண்ட் வந்து பணத்தை எடுக்கிறாங்கன்னா அந்த டைம்ல நமக்கு வந்து கோவம் என்னடா பஞ்சாயத்து அக்கௌண்ட் இருக்கான்னு தோணும். பட் அது வந்து நம்மள்ட்ட இருந்தாலும் ஸ்லீப்பிங் மோட்ல தான் இருக்கும். அது வெளியில போயிட்டு அது சர்க்க ரவுண்ட் அடிச்சு நம்மள்ட்ட தான் ஏதாச்சும் ஒரு ஒர்க். சார் நீங்கள் வந்து உயர் படிப்பு தான், அது பிஇங்கிறது உயர் படிப்பு. ஐடி ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்த்துட்டு ஊராட்சி மன்ற தலைவராக வரணுங்கிற மோட்டிவ் எப்படி வந்தது உங்களுக்கு? மோட்டிவ் எப்படின்னா சார், இப்போ இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம பசங்களாம் ஹெல்ப் பண்ணுறதால அது வந்து எல்லாருமே வந்து இப்போ ரிசர்வாக மாறுறீங்க, நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோட என்கரேஜ் பண்ணி சரியா வெளில செய்யறதை நம்ம ஊர்ல செஞ்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு. இது வந்து ரிசர்வேஷனா? ஆமாம் சார், ரிசர்வேஷன். ஷெட்யூல்டு காஸ்ட். ஆமாம், ஷெட்யூல்டு காஸ்ட். சரி சார், இப்போ வந்து அம்பேத்கருடைய சலுகை இருக்குல்ல, ஷெட்யூல்டு காஸ்டோட இதில் வந்து தனி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காரு. பார்லிமெண்ட்லேயே அவர் ஏற்கனவே தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது ரோடு இருக்கணும், குடிநீர் இருக்கணும், அந்த சில அதாவது கழிப்பிட வசதி கட்டுமான பணிகள்லாம் நல்லா இருக்கணும். இதை வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டில் உள்ளவங்களே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அதை செய்யணும் அப்படிங்கிற விதிவிலக்கெல்லாம் அதில் இருக்குது. அந்த மாதிரி நீங்களே அந்த வேலையெல்லாம் எடுத்து செஞ்சிருக்கீங்களா சார்? இல்லை சார், ஒர்க்கு நான் எடுத்து செய்கிறது கிடையாது சார். ஆக்சுவலாக வந்து ஒர்க் வந்து கான்ட்ராக்டர்ஸ் தான் இது பண்ணுவாங்க. இப்போ அம்பேத்கர் ஸ்கீம் சொல்கிறது வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு நீடபுளாக இல்லை எங்களுக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் இதிலே கவர் பண்ணிட்டோம். இது வந்து நான் மட்டும் தான் செஞ்சது இல்லை, முன்னாடி உள்ளவங்களும் நல்லா செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. பேஸ்மெண்ட் நல்லா இருக்கிறதால நான் வந்து இது பண்ணேன். நம்மளே வந்து செஞ்சோம்னா சொல்லக்கூடாது. முன்னாடி இருந்த எக்ஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சத்தார், மிஸ்டர் காமராஜ், மிஸ்டர் கண்ணன், மிஸ்டர் ஹனிகுன் இருந்தாங்க. அவங்களாம் செஞ்சு இந்த பேஸ்மெண்ட்டை வந்து நான் மெயின்டைன் பண்ணாலே போதும் எனக்கு. சார், அண்ணா மறுமலர்ச்சி திட்ட பணி எங்க ஸ்கீம் எங்க பஞ்சாயத்து வரல சார். நெக்ஸ்ட் கமிங் இயர் தான் வருது. நமக்கு நாம திட்டம் சார். நம்ம திட்டத்துல வந்து ரொம்ப வருஷமா ஒரு ரெக்வஸ்ட் வந்து முஸ்லீம் சுடுகாடுக்கு வந்து காம்பவுண்ட் போட்டு தரணும்னு இருந்தாங்க சார். அதை வந்து நாங்கள் ஜமாத்தில் பேசி அவங்க வந்து ஒன் தேர்ட் பணம் கட்டணும். மொத்தம் வந்து எஸ்டிமேட் வந்து 9,80,000. அவங்க 3,20,000 வந்து ஜமாத்துலேருந்து கட்டினாங்க. அதை வந்து நாங்கள் கலெக்டருக்கு ப்ரொசீட் பண்ணி நான் என் கையிலேருந்து ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து இப்போ கட்டி முடிச்சாச்சு. 50,000 உங்களுக்கு ஓன் பண்ணியா? ஆமாம் சார். பஞ்சாயத்து நிதி கிடையாது? பஞ்சாயத்து நிதி கிடையாது, ஓன் பண்ணி. வெரி குட். நம்ம வந்து இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்க்கறதுலாம் நம்ம இது பண்ணுறது கிடையாது. இந்த கொரோனா வந்த நேரங்களில் அந்த தூய்மை பணிகள்லாம் வந்து பஞ்சாயத்துல தான் நிதி இருந்ததா சார்? அந்த டைம்ல வந்து கொரோனாவோட சீரியஸ்னஸ் தெரியாம நாங்க வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்க. அந்த மாதிரி அதோட சீரியஸ்னஸே தெரியாம ஊரே அடங்கிறது நாங்க மட்டும் போய் மருந்து அடிச்சுட்டு இருப்போம்.
அதோட சீரியஸ்னஸ் தெரியும் போது தான் ஐயோ நம்மளாம் இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்க மாதிரியே தெரிஞ்சுது. அப்போ வந்து ஊரே ஃபஸ்ட்டு குவாரண்டைனில் வந்து நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும் எங்களுக்கு அது ஒரு விவரம் அது உண்மையாக சொல்ல போனால் அப்போ எங்களுக்கு பயம் வந்து தான் நாங்கள் செஞ்சுருப்போமோன்னு தெரியல. இந்த விஷயத்தில் வந்து தூய்மை காவலர்கள் ரொம்ப இது பண்ணோம் சார், ஒழுக்கம் பண்ணோம் சார். இப்போ சில சீர்காழி இப்போ அது வந்து நீங்கள் வந்து சீர்காழி ஒன்றியம் அது. ஆமாம் சார், ஆமாம் சார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியம் விலேந்திர சமுத்திரம். நிறைய ஏரியா அந்த சீர்காழி ஒன்றியத்தில் வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது சார். நமக்கு அலுவலகம் நல்லா இருக்கா சார்? இல்லை சார், இப்போ எங்களோட இது வந்து நல்லா இதாக இருக்குது. சில ஊராட்சியில் வந்து இப்போ ஆன்கோயிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து தில்லைவனங்கம் வந்து ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. இப்போ புங்கனூர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அவரு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மந்த் தான் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அந்த பில்டிங்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நூலகம், அந்த பஞ்சாயத்து பில்டிங்கு, அப்புறம் வந்து விஏ பில்டிங்லாம் நல்லா மெனக்கடி. இப்போ வந்து நம்ம எம்எல்ஏவோட ஃபண்டில் வந்து நம்ம ரேஷன் கடை வந்து புதுசாக ரேஷன் கடை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சட்டமன்றத்துக்கு சார் போனதால எங்களால் அது வந்து அடிக்கல் நாட்டு விழாவை கொஞ்சம் அவங்கள வச்சு சட்டமன்ற உறுப்பினர் பாரதி இல்லை சார், இப்போ கரண்ட் சட்டமன்ற உறுப்பினர் மிஸ்டர் பன்னீர்செல்வம் அவரோட நிதியில் வந்து இப்போ ஒதுக்கியிருக்காங்க, சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம விலேந்திர சமுத்திரத்துக்கு ரேஷன் கடை ஆக்சுவலாக சேந்தங்குடி ஒரே ஒரு ரேஷன் கடை தான் இருக்கு. இன்னொன்று ஆமாம், இப்போ வந்து இப்போ ஆக்சுவலாக சேந்தங்குடி ஒரு ரேஷன் கடை, இங்கே ஒரு பார்ட் டைம் இது பகுதி நேர அங்காடி. அது வந்து என்னோட சொந்த கடையில் வந்து கட்டுற வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக வாடகை இல்லாமல் கடையை கொடுத்துருவோம் சார். சார் இப்போ மயிலாடுதுறை வந்து சார் ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீடூர் ஊராட்சியில் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து நிதியை எதிர்பார்க்க வேணாம், இப்போ பஞ்சாயத்தில் வருமானம் வர்ற அளவுக்கு ஏதாவது வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சபீர் அகமது வந்து இலவம்பஞ்சு மரம் நட்டார் சார். 1 கிலோ வந்து 750 ரூபா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது நிறைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு இது பண்ணார். அதுக்கப்புறம் வந்து வணிக வளாகம், சமுதாய கூடம் இதெல்லாம் கட்டியிருந்தாங்க. நம்ம விலேந்திர சமுதாயத்தில் வந்து வருமானம் வர்ற மாதிரி கடை வரி, வீட்டு வரி இல்லாமல் வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட் ஐடியா வச்சுருக்கீங்களா சார்? ஆக்சுவலாக வந்து நாங்கள் பால் கொள்முதல் சென்டர் வந்து இங்கே கொண்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் சார். ஆக்சுவலாக அதுவும் முன்னாடி வந்து தான் இப்போ இடம் இல்லாதால வேலை போயிடுச்சு. இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஃபார்மிங் தான் அதிகமாக இருக்குது, எல்லாருமே மாடு வளர்க்குறாங்க. அதனால பாலோட கன்சியூமிஷன் இருந்ததுன்னா இங்கே வந்து வருமானம் அதிகமாக இருக்கும். மோரோவர் வந்து இங்கே வந்து கோரை வந்து நிறைய இது பண்ணுறாங்க சார். அது கோரையை வந்து ஹோல்சேலாக எடுத்துக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிதுன்னா ஈஸியாக நாங்கள் அது வருமானத்தை ஏற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஓஏபி பென்ஷன்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்களா சார்? ஓஏபி வாங்கிருக்கோம் சார். ஆக்சுவலாக வந்து இப்போ ஓஏபி வாங்கினவங்களை வந்து ரீசெக் பண்ணி இப்போ நிறைய பேரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா அவங்க பேரில் ஏற்கனவே இடம் ரிஜிஸ்டர் ஆகியிருந்தாலோ இல்லை கடைசி நேரத்தில் அவங்க பசங்க ஏதாச்சும் அவங்க பேரில் ஏதோ பண்ணியிருந்தாலோ அது கேன்சல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து அது நல்லதுன்னு சொல்ல முடியல. ஆக்சுவலாக வந்து எங்களால் அதை கரெக்டாக அட்வைஸ் பண்ண முடியல. இப்போ சில பேர் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கும் வராமல் போயிடுது. சில பேருக்கு வந்து புதுசாக நாங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கோம். ஆனால் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு சில பேர் கேன்சல் ஆகிடுச்சு. திரும்ப ரீசெக் பண்ணி பார்த்தா அவங்க பேரில் வந்து முன்னாடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க பேரில் விளையாடுறது கேன்சல் பண்ணுறாங்க. சேவை செய்ய வந்ததுனால உங்களோட பேக்ரவுண்டு, அப்பாவுடைய டெசிக்னேஷன் இதெல்லாம் வந்து கஸ் பண்ணி தான் நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான மற்ற ஊராட்சியில் இருக்கிற மாதிரி அன்டச்சபிலிட்டி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்டாக நாங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நம்ம பேசிக்காகவே இப்போ வந்து நம்மளே எல்லாமே செஞ்சோன்னு சொல்ல முடியாது சார். இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த எஜுகேஷனுங்கிறது வந்து எல்லாருக்கும் வேணும். அது ஏழை பணக்காரனும் கிடையாது. இப்போ யாராச்சும் ஃபீஸ் கட்டும் போது நான் சும்மா கொடுக்க மாட்டேன். கொடுக்கும்போது ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பேன். என்னன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாட்டி ஃபீஸ் கட்டுங்க. ஒரு செயின் மாரி நெட்வொர்க் செயின். இந்த இடத்துல நான் இடையில பேசுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா சொன்னது மறுபடியும் அவரை தான் அம்பேத்கரை தான் நான் இழுத்துட்டு வர்ற மாதிரி இருக்குது. நான் வந்து தேரை இழுத்துட்டு வந்து எல்லா சலுகையெல்லாம் வாங்கி கொடுத்து தேரை இழுத்துட்டு வந்து பாதியில் விட்டுருக்கேன். நீ மறுபடியும் வந்து தேரை இழுத்துட்டு வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் விடலனாலும் பரவாயில்ல, ஆனால் இழுத்த இடத்துலையே கொண்ட தேரை திருப்பி கொண்டு விட்டுறாத அப்படின்னு சொன்னதான் இப்போ ஞாபகம் வருது. அதை தான் நீங்கள் இப்போ வந்து அமல்படுத்துறீங்க. ரொம்ப அற்புதமான தாட்டு தான். நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுனால எனக்கு திருப்பி எனக்கு பண்ண வேணாம், ஆனால் நீ ஒரு 2 பேருக்காவது நீ ஹெல்ப் பண்ணு. அட்லீஸ்ட் ஒரு பேருக்காச்சும் சூப்பர். அந்த பசங்களுக்கு வந்து அவங்க வரும்போதே அவங்க பேரண்ட்ஸோட அந்த பசங்க கண்டிப்பாக வரணும். பேரண்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறது வந்து அரசியலாக பார்க்காதீங்க, நான் இதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் யாருக்காச்சும் ஒருத்தவங்க ஃபீஸ் கட்டிடுங்க. ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபா வச்சும் கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஆம்புலன்ஸ் வந்து இப்போ யாராவது உடம்பு சரியில்லைன்னா இப்போ அந்த நீங்கள் சொல்கிற ஃபெசிலிட்டிஸ் இல்லைனாலும் வண்டியை கொடுத்துருவீங்க. வண்டி கொடுத்துருது.
டிரைவர் சார்? இப்போ டிரைவர் இதுக்காக பர்மனெண்ட்டாக ஒரு ஆள் போட போகிறோம் சார். அவங்களுக்கு வேஜ்லாம் வேறு கொடுக்கணுமா சார்? இப்போ வேஜஸ்லாம் இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாங்கள் ஒரு டீம் இருக்கோம் சார். எல்லாரும் 1000 போட்டாலே அது வந்து ஒரு 12 to 13,000 வந்துருது. அதை வந்து மந்த்லி ஃபீஸ் மாரி அவங்க கொடுக்கணும். ஆக்சுவலாக அதை மெயின்டைன் பண்ணால் மந்த்லி 15,000 தேவை சார். 10,000 ரூபாச்சும் இவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக. டீசல் வந்து இப்போ ஆல் டைம் டேங்க் ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கெல்லாம் வீக்லி வந்து நர்ஸு நம்ம ஏற்பாடு பண்ணால் அவங்க 3 hours காலையில் சாட்டர்டே 7 o'clock போனால் 11 o'clock பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்டு சுகர் டெஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு 3 to 4 hours இருக்கணும். அவங்களுக்கு ஒரு 500 ஆச்சும் கொடுக்கணும். அந்த ஸ்டிஃப்பு அந்த இதெல்லாம் நர்ஸு இங்கே அந்த ஆம்புலன்ஸ் ஒரு நர்ஸ் இல்லை. ஆக்சுவலாக நான் ஜெயிக்காதுக்கு முன்னாடி நம்ம வீடு இப்போ ரேஷன் கடை இருக்குல்ல சார், அங்கே வந்து ஒரு நர்ஸை வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து சுகர் டெஸ்ட்டு காலையில் 6 மணிக்கு வந்துடுவாங்க. ஃபாஸ்டிங் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் அந்த டெஸ்ட் வந்து எடுத்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. கொரோனா வந்தோன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் நாங்கள். அப்போ வந்து மக்கள் வந்து கூடக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து இப்போ நாங்கள் ஆம்புலன்ஸ்லேயே நடமாடும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்க மாதிரி நடமாடும் இது மாதிரி நம்மளோட இதுலேயே அனுப்புவோம். ஒரு ஏரியாவுக்கும் போயிட்டு ஆக்சுவலாக வந்து நல்லா இருக்காங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாங்க, செத்து போயிடுறாங்க. மனுஷன் பார்த்தா அவங்க சுகர் பீப்லாம் இல்லாத பார்க்காமலே நாங்கள் உழைக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அப்போ உழைச்சாலும் இப்போ உள்ள சாப்பாடு கண்டிஷன் வேறு மாதிரி ஆயிடுச்சு இல்லை சார். விவசாயிகளுக்கும் இப்போ வந்து திடீர்னு அட்டாக்லாம் வருதுன்னா இப்போ சாப்பாடோட நேச்சர் மாறிடுச்சு. அதனால தான் அவங்களுக்கு சில பேருக்கு மயக்கம் வருது மாதிரி இருக்குன்றாங்க. செக் பண்ணி பார்த்தா லோ சுகராக இருக்குது. அவங்களுக்கு என் உடம்புலாம் சுகர் வராது இது வராதுன்றாங்க. இப்போ உள்ள ஃபுட்டு நேச்சுரலாக அது எல்லாமே மாறிடுது. அதனால் அவங்களோட அவேர்னஸ் இப்போ நாங்கள் டெஸ்ட் எடுக்கும்போதே அதில் பின்னாடி எழுதி கொடுக்குறது இந்த அப்ராக்சிமேட்டான டெஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து இனிஷியேட் ஆகிருக்கு, நீங்கள் போய் பாருங்கள், ஜிஹெச்சில் போய் பாருங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா ப்ரொஃபஷனல் நர்ஸு நம்ம வந்து டக்குன்னு அவங்க சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டுறக்கூடாது, ப்ரெஷர் அதிகப்படுத்தக்கூடாது. இதுமாரி ஒரு ஜஸ்ட் ஒரு அலர்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இல்லை இப்போ 100 நாள் வேலைகள் வந்து இப்போ விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு புரோஜனமாக தவறாமல் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக நடக்குது சார். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க, வந்து லொக்கேஷனில் தான் வந்து அட்டனன்ஸ் போட முடியும்னு. அதனால சும்மா அந்த 1-2 சும்மா மால் ப்ராக்டிஸும் இன்னும் டோட்டலாக இதாகிடும். ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பணும். அப்போ லொக்கேஷனில் போய் நீங்கள் அட்டனன்ஸ் போடலன்னா அட்டனன்ஸே விழாதுன்னு ஒரு இது இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் எந்த மால் ப்ராக்டிஸோ இல்லை ப்ராக்சியோ எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. இந்த கவர்மெண்ட் இப்போ அந்த ஆன்லைனுங்கிறது வந்து சில இதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சில விஷயம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அது நியாயமான விஷயமா இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் வேறு வருமானம் என்ன சார் இருக்குது பஞ்சாயத்துக்கு? அரசு நிதி இல்லாமல் எஸ்எஃப்எஸ்சி நமக்கு வந்து வாட்டர் டேக்ஸ், ஹவுஸ் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ்லாம் இருக்குது சார். அதெல்லாம் வாங்கிடுறீங்களா? வீட்டு வரீங்களா? ஆல்மோஸ்ட் வாங்கிடுறது சார். இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா ஓரியன்டல் கம்பெனி அந்த ரோடு போடுறாங்களே சார், அவங்க வந்து நம்மளோட ஹப்பு ஒன்று வச்சுருக்காங்க நம்ம பஞ்சாயத்து ரிலேட்டடானா. அதனால அவங்க வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டுறாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஒரு வாட்டி கட்டினாங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்ரி 6 months கட்டுறாங்க. அதுதான் இப்போ வந்து டைரக்டாகவே எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்கே போயிடுது. அது என்ன கட்டுறாங்க? அவங்க என்ன வச்சுருக்காங்க? அவங்க வந்து ஃபுல்லாக அங்கே வந்து சிமெண்ட் இது சார் எல்லாமே நம்ம இப்போ நிறைய ஒர்க்கர்ஸ் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏஜென்ட் அவங்க இல்லை சார், ஓரியன்டல் அவங்க தான் கான்ட்ராக்டர். அவங்க ஓரியன்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் அது. அவங்க வந்து நம்மளோட ஹப்பு நம்ம பஞ்சாயத்தில் இருக்கிறதால வந்து நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறதால அந்த லாஸ்ட் 2 years கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சார். வேறு இது தொழிற்சாலை ஃபேக்ட்ரி எதாவது இருக்கா சார் பஞ்சாயத்து? தொழிற்சாலை இங்கே ஒன்றும் ஹை லெவல்லாம் இல்லை சார். லோ ஸ்கேலில் வந்து கடை வரி இருக்குது. என்ன சார்? கடை வருமானம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது, இது இருக்குது, ஹவுஸ் டேக்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக. ஹவுஸ் டேக்ஸ் கூட நீங்கள் கம்பல் பண்ணி கேட்க முடியாது, ஏன்னா நம்ம தலைவருக்கு உரிமையாக நம்ம வாக்களிச்சிருக்கிறோம். இங்கே வந்து இப்போ மோஸ்ட்லி விழுந்த சமுத்திரத்தை பொறுத்தவரைக்கும் 2வது பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் சார் அந்த பால் தாண்டி சேர்ந்தபடி இங்கே விழுந்த சமுத்திரம் இங்கே வந்து ரிட்டையர்ட் ஸ்டாஃப் நிறையா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதோட தெரியும் டேக்ஸோட இது. இப்போ வந்து கூரை வீடாக இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம போய் வாலண்டியராக கேட்குறது தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ அதோட அவேர்னஸும் எல்லாத்துக்கும் சொல்லிடணும். இப்போ சார் இப்போ இது என்னென்ன ஆம்லெட் வில்லேஜ் சார் இருக்குது? என்ன சார்? துணை கிராமங்கள் விலேந்திர சமுத்திரத்துக்கு வந்து சேந்தங்குடி சார், பாதரகுடி, அதில் எஸ்சிபிசி தெரு பிரிச்சிருக்கு. சேந்தங்குடி எஸ்சிபிசி தெரு, முஸ்லீம் தெரு இருக்கு, ஆண்டிக்கோட்டம், தெல்லினத்தம். விலேந்திர சமுத்திரத்தில் வந்து கீழ் தெரு இருக்கு, காளியம்மன் கோயில் தெரு இருக்கு, அப்புறம் நகர் ஃபுல்லாக நகரில் கவர் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார்.